السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒவ்வொரு மூமினும் எவ்வாறு மதிக்க வேண்டும் என்பதை இறைவன் குர்ஆனிலே கற்றுத் தருகிறான். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு அவருடைய உயிரை விடவும் மேலானவர்களாக இருக்கிறார்கள். இப்படி சொன்னதன் மூலம் இறைவன் இரண்டு கருத்துக்களை சொல்ல வருகிறான். ஒன்று, மூமின்கள் என்று சொல்பவர்கள் தங்கள் உயிரை விடவும் மேலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்க வேண்டும் ஒன்று. இன்னொன்று, தங்கள் உயிரை விடவும் மேலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதித்தால்தான் மூமின்கள் என்கின்ற பெயரே அவர்களுக்கு உண்டு என்பதும் உண்டு. ஆகவே அப்படித்தான் ஒவ்வொரு மூமினும் இருக்க வேண்டும். தன்னுடைய உயிருக்கு நிகராக அல்ல, தன் உயிரை விடவும் மேலாக என்று இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஆனால் இன்றைக்கு சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மை போன்ற மனிதர் என்கிறார்கள். கேட்டால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான்ல, குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும். நபி அவர்களே, நீங்கள் மக்களுக்கு கூறுங்கள், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதனே என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான்ல. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னாங்க. நாம் சொல்கிறோம், ஒரு வசனத்தை படித்தா முழுமையாக படிங்க, பாதியை படிச்சுட்டு மீதியை விடாதீங்க, இன்னும் தொடர்ந்து படிங்களேன். அதுக்கு அடுத்து என்ன இருக்குது? யூஹா இலைய, எனக்கு வகை இறை செய்து வருகிறது. இறைவன் அங்கேயே செக் வைத்துட்டான்ல, நீங்கள் வேற அவங்க வேற தாண்டு, நான் உங்களை போன்ற மனிதன் என்று சொல்லுங்க, மேலும் கூறுங்க, எனக்கு வகை வருகிறது, இறை செய்து வருகிறது. அப்போ நம்ம எனக்கு இறை செய்து வருகிறது என்று யாரும் சொல்ல முடியுமா? இல்லையங்க. அங்கேயே இறைவன் வித்தியாசத்தை காட்டிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு, மற்றவர்கள் வேறு அப்படிங்கிறத. அப்போ பாதியை மட்டும் படிச்சுட்டு மீதியை விட்டுட்டா எப்படி? அதனால அந்த வசனத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்றவர்கள் என்பதற்கு ஆதாரமே கிடையாது. இன்னொரு விஷயம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்றவர்கள் என்று கூறுவதிலே ரெண்டு முறை இருக்கிறது. ஒன்று, நாம் கூறுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மள மாதிரி தான் என்று நாம் கூறுவது ஒன்று. இன்னொன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்த்து கூறுவது, நான் உங்களை போன்ற மனிதனே என்று. இந்த இரண்டுல அந்த வசனம் எதற்கு ஆதாரமாக இருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்த்து கூறுவதற்குத்தான் அது ஆதாரம். காரணம், அல்லாஹ் சொல்றான், நபி அவர்களே நீங்கள் கூறுங்கள், நான் உங்களை போன்ற மனிதனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அவங்க நம்மளை பார்த்து சொல்றதுக்கு தான் அந்த வசனம் ஆதாரமே தவிர, நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவங்க நம்மளை மாதிரி சொல்வதற்கு அந்த வசனத்தில் ஆதாரம் இருக்கிறதா? இறைவன் சொன்னானா, நீங்கள்லாம் சொல்லுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை மாதிரி தான் சொல்லுங்க. இறைவன் நம்மை பார்த்து சொன்னான் அந்த வசனத்தில் இல்லைங்க. ஆகவே இறைவன் சொன்னான், ஆகவே கூறுகிறோம் என்று சொல்வதும் சரியல்ல. காரணம், மனிதர்களை பார்த்து நீங்க சொல்லுங்க அல்லாஹ் சொல்லவே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து தான் அல்லாஹ் சொன்னான், நீங்க கூறுங்க மக்களுக்கு மத்தியில், நான் உங்களை போன்ற மனிதனை. அதோடு நிறுத்தாதீங்க, அடுத்து சொல்லுங்க, எனக்கு வகை வருகிறது. அங்கேயும் வித்தியாசத்தை காட்ட சொல்லி விட்டான் இறைவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கு மத்தியிலே எண்ணற்ற வேறுபாடுகள், பல வகைகளிலே, பல துறைகளிலே. ஆனால் கூட மார்க்க சட்டதிட்டங்கள் என்கின்ற வகையில் நமக்கும் அவர்களுக்கு மத்தியிலே இருக்கிற வேறுபாடுகள் சிலவற்றை உங்களுக்கு மத்தியிலே கூறலாம் என்று விளைகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் மத்தியிலே இருக்கிற வேறுபாடு ஒது முறிதல் சம்பந்தமாக. நாமெல்லாம் ஒது செய்தோம், தூங்கினோம் என்றால் ஒது முறிந்து போய்விடும். ஒரு ஆள் தூங்கினாரு, ஒது செஞ்சுட்டு தான் தூங்கினாரு, பிறகு எழுந்தாரு, நான் தொழுவ போறேங்கிறாரு. என்னங்க ஒது செய்யலையே? நான் தூங்குறதுக்கு முன்னால் ஒது செஞ்சிட்டேன்ல, அதனால நான் தொழுவ போறேங்கிறாரு. தொழுகை கூடாது. எப்பொழுது ஒருவர் தூங்கினால் அவருடைய ஒது முறிந்துவிடும் என்பது மார்க்க சட்டம். ஆனால் இந்த சட்டம் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் உறங்கினாலும் அவருடைய ஒது முறியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு
சமயத்திலே தூங்கி எழுந்து வித்திரை தொழுகிறார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்தாங்க, அத்தனாமு கபில அன் தூத்திர யா ரசூலல்லாஹ், தாங்கள் வித்திரை தொழுவதற்கு முன்பாக தூங்கினீர்களா என்று கேட்கிறார்கள். ஏனென்றால் தூங்கினால் ஒரு முறியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே தான் இதை கேட்கிறார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா இன்ன ஐனைய தனாமானி, எனது 2 கண்கள் உறங்கும், வலா யனாமு கல்பி, எனது கல்பு ஒரு காலும் உறங்காது. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கினாலும் ஒரு முடியாது. காரணம், அவருடைய உள்ளம் விழித்துக் கொண்டே இருக்கிறது. நமது தூக்கம் வேறு, அவர்களின் தூக்கம் வேறு. ஏன் தெரியுமா? நாமெல்லாம் கனவு காணுவோம், தூக்கத்துல சாதாரண கனவு காணுவோம், கண்ட கனவெல்லாம் வரும் நமக்கு. ஆனால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு கண்டால் அந்த கனவும் வகை இறை செய்தி. இப்போ புரிகிறதா? அவங்க தூக்கம் வேறு, நமது தூக்கம் வேறு என்று. ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தூங்கினால் ஒரு முறியும் என்பதை மற்றவர்களுக்கு எனக்கு இல்லை. காரணம், எனது உள்ளம் என்றைக்கும் உறங்காது, என்னுடைய கண்கள் தான் உறங்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க. அதே போல பாருங்க, நாம் தொழுதுகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கிறோங்க. தொழுதுட்டு இருக்கும் போது யாருக்காவது சலாம் சொல்லலாமா? சலாம் சொல்லக்கூடாது. யாராவது சலாம் சொன்னால் நம்ம தொழுதுட்டு இருக்கும் போதே பதில் சலாம் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், தொழுகை என்பது நம்மை படைத்த ரப்போடு பேசுவது. அல் முஸல்லி யுனாஜி ரப்பஹு தஆலா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தொழுபவர் தன்னை படைத்த இறைவனோடு ரகசியம் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவேதானே தொழுவதற்கு முன்னாலே குறுக்கே நடந்து செல்லாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த அளவிற்கு என்றால், குறுக்கே நடந்து சென்றால் என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை ஒரு மனிதன் விளங்கி விட்டால் 40 வருடங்கள் ஆனாலும் காத்திருப்பானை தவிர குறுக்கே நடந்து செல்ல மாட்டான் என்றார்கள். அவ்வளவு பெரிய கடும் தண்டனை உண்டு தொழுவதற்கு முன்னாலே குறுக்கே நடந்து சென்றால். காரணம் என்ன? தன்னுடைய ரப்போடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த உரையாடலுக்கு எந்த இடையூறையும் கொடுக்க கூடாது என்பதுதான் இந்த சட்டமே. அப்படியானால் தொழுபவர் அல்லாஹ்வோடு பேசுறாரா? நீங்க சலாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கிறீங்க, மனிதர்களோடு பேசுறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அர்த்தம், உங்கள் அந்த சலாம் சாந்தி என்பது உங்கள் மீது உண்டாகட்டும். அவரை பார்த்து நேரடியாக சொல்றதா, உங்கள் மீது உண்டாகட்டும். அலைக்கும் சலாம் என்ன? அதே தான் வார்த்தைகளை மாற்றி போடுறோம். உங்கள் மீது உண்டாகட்டும் சாந்தியும் சமாதானமும். கருத்து ஒண்ணுதான். இப்ப இந்த இரண்டிலேயுமே மக்களை பார்த்து பேசுவது என்பது இருக்கிறது. ஆனால் தொழுகை என்பது இறைவனோடு பேசுவது. அவன்கிட்ட தான் பேசணும். மனிதர்களோடு பேசினா தொழுகை முறிந்து போய்விடும். ஆகவே தொழுது கொண்டிருக்கும் போது யாருக்கும் சலாமும் சொல்லக்கூடாது. யாராவது சலாம் சொன்னால் தொழுது கொண்டிருப்பவர் பதில் சலாமும் சொல்லக்கூடாது. சட்டம் முடிஞ்சிருச்சா? அடுத்து ஒரு சட்டம் வாங்க. சரி, இந்த சட்டத்தை முடிச்சுக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகையிலே நாம் சலாம் சொல்லுகிறோம். ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தஹியாத் அமர்விலே அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபி அவர்களே அல்லாஹ்வின் சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும் என்று சலாம் கூறுகிறோம். அப்படி சலாம் சொல்லவில்லையானால், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி என்பதை ஒருவன் கூறவில்லையானால், ஷாஃபி மதுஹபிலே அவனுடைய தொழுகையே கூடாது. ஹனபி மதுஹபிலே தொழுகை முழுமை பெறாது. சஜிதா சௌ செய்ய வேண்டும். வித்தியாசத்தை பார்த்தீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லாமல் இருந்தால் தொழுகை கூடாமல் போய்விடும். சொல்லாமல் இருந்தால் தொழுகை முழுமை பெறாமல் போய்விடும். ஆனால் நமக்கு சலாம் சொன்னால் தொழுகை கூடாமல் போய்விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் மத்தியிலே உண்டு. நமக்கு சலாம் சொன்னால் தொழுகை பாத்தில், அவருக்கு சலாம் சொல்லாமல் இருந்தால் பாத்தில். என்னங்க இது? எவ்வளவு பெரிய வித்தியாசம்! நம்மை படைத்த ரப்போடு தான் நம்ம தொழுகையிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த தொழுகையிலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நேரடியாக பேசுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபி அவர்களே என்று அழைத்துத்தான் அவர்களுக்கு நாம் சலாம் கூறுகிறோம். எவ்வளவு பெரிய வேறுபாடு! சரி, இந்த சட்டத்தை வச்சு இன்னொரு சட்டம் சொல்றேன். சாதாரணமாக ஒருவர் தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று அவர் சொல்லுவார். நாம் அருகில் இருந்து அதை கேட்டால் யர்ஹமுக்கல்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு அவர் சொல்லுவார் யஹ்தீகுமுல்லாஹ். அதற்கு நாம சொல்லுவோம் கஃபரல்லாஹு லீ வலக். இது ஒரு துஆ அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்தது. சரிங்க, தொழுகையிலே இது நடந்தால் என்ன சட்டம்?
இப்போ தொழுகையில் ஒரு இருக்கிறார், தும்மல் வருகிறது, தும்மி விட்டார், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லலாமா? ஏன் தொழுகை வெளியில் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறோம், தொழுகையில் அவர் தும்மனாக சொல்லலாமா? அப்படி ஒரு கேள்வி வருது. அடுத்து நம்ம தொழுகையில் இருக்கிறோம், பக்கத்தில் ஒரு ஆள் தும்மிட்டாரு, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிவிட்டாரு. இப்போ உடனே இர்ஹமுக்கல்லா என்று சொல்லலாமா நாம் தொழுகையில் இருக்கும் பொழுது? அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? தும்மியவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லலாம், பிரச்சனையே கிடையாது. ஏன்? அல்ஹம்துலில்லாஹ்னா என்ன தெரியுமா அர்த்தம்? எல்லா புகழும் அல்லாஹ்விற்குன்னு அர்த்தம். இறைவனை புகழ்வது தானே தொழுகை. அல்ஹம்துலில்லாஹ் என்றாலும் அவர் இறைவனைத்தானே புகழ்றாரு. அதனால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம், சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று இல்லை. ஆனால் சொன்னால் தொழுகைக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டாரு தூங்கினதுக்கு பிறகு நம்ம பக்கத்தில் இரஹமுக்கல்லான்னு சொல்லணுமே என்று நீங்கள் இரஹமுக்கல்லான்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கிறங்க, தொழுகை பாத்திலாகிவிடும். என்னங்க அதில் தும்மனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலான்ட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல பிறகு இரஹமுக்கல்லா மட்டும் சொல்ல வேணாங்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது தான், அல்ஹம்துலில்லாஹ் என்றால் அல்லாஹ்வை போடுவது, போடலாம், பிரச்சனை இல்லை. இரஹமுக்கல்லான்னு என்ன தெரியுமா அர்த்தம்? அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்து செய்வானாக. அவரை பார்த்து பேசுறீங்க நீங்க, இரஹமுக்கல்லாண்டா உங்களுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக. தொழுகை அல்லாஹ்வோடு பேசுவது. இப்பொழுது இரஹமுக்கல்லான்னு சொன்னால் அவரோடு பேசுகிறோம், தொழுகை கூடாமல் போய்விடும். இந்த நிலையில தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக அழைத்து நாம் சலாம் சொல்கிறோம். தொழுகை என்றால் நாம் வேறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கு மத்தியில் இருக்கிற இன்னொரு வேறுபாடு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகை நேரம் வந்துட்டா உங்களில் யார் அதிகம் குர்ஆனை நன்றாக ஓதுகிறாரோ அவர் தொழுகை நடத்தட்டும் அப்படின்னுகிறாங்க. சரி, தொழுகை இருக்கிறதுல யார் தொழுகையை குர்ஆன் நல்லா ஓதுறாங்களோ அவங்க தொழுகையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சரி, அதற்கு பிறகு அவரை விடவும் நன்றாக ஓதக்கூடியவர் வருகிறார், ஒரு அல்லாமா வருகிறார் வச்சுக்கிறோங்க. வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி தொழுகை விட்டு இவர் பின்னால் வரணுமா? கிடையாது. ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் இந்த சட்டம். ஆரம்பிச்சுட்டா அவர் தான் தொழுகை முடிப்பார். இது நமக்கு உண்டான சட்டம். ஆனால் இந்த சட்டம் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் இருக்கிற இடத்திலே அவர்கள் தான் இமாமாக இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் இருந்தாலும் அவர்கள் தான் இமாம், இடையிலே வந்தாலும் அவர்கள் தான் இமாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரு சாராருக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனை தீர்த்து வைப்பதற்காக வெளியிலே போயிருந்தாங்க. தொழுகை நேரம் வந்து விட்டது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அணுகி விவரத்தை சொல்லி தாங்கள் தொழுகை நடத்துங்களேன் என்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்கள் விரும்பினால் எனக்கு சம்மதம் அப்படின்றாங்க. இகாமத் சொல்லப்படுகிறது. இமாம் நிற்க வேண்டிய இடத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிற்கிறார்கள். நியத் வச்சு தக்பீர் சொல்லி கைகளையும் கட்டிவிட்டாங்க. தொழுகை ஆரம்பம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது பள்ளிக்குள்ளே நுழைகிறார்கள். ஒவ்வொரு சப்பாக விலைக்கு கொண்டு முதல் சஃப்புக்கு வந்துட்டாங்க. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்து விட்டார்கள் என்பதை இமாமாக நிற்கிற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறிவிப்பதற்காக கைகளை தட்டுகிறார்கள் சஹாபா பெருமக்கள். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை கண்டு கொள்ளவில்லை. தொழுகையிலே தொடர்ந்து இருக்கிறார்கள். இப்பொழுது மிக வேகமாக கைகளை தட்டுகிறார்கள் சஹாபா பெருமக்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்திருப்பதை பார்க்கிறார்கள். உடனே பின்வாங்குகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை காட்டினாங்க, தொழுகையை தொடர்ந்து நடத்துங்கிற அடிப்படையில் கையை காட்டினாங்க. ஆனாலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம்முடைய கைகளை உயர்த்திய வண்ணம் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு என்று சொல்லி முதல் சபைக்கு வந்துட்டாங்க. இப்போது இமாம் நிற்க வேண்டிய இடம் காலியாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே செல்கிறார்கள். தொழுகையை தொடர்ந்து நடத்தி முடிக்கிறார்கள். பிறகு கேட்டாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, நான் தான் கையை காமிச்சேனே தொழுகை தொடர்ந்து நடத்துங்கண்டி, ஏன் நீங்க பின்னால வந்தீங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற இடத்திலே இமாமத்தி செய்வதற்கு இந்த அபூபக்கருக்கு என்ன அருகதை இருக்கிறது? ஆகவே நான் வந்துவிட்டேன் என்றார்கள். ஏற்றுக்கொண்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உண்மையும் அதுதான். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் மற்றவர்கள் பின்பற்ற வேண்டுமே தவிர மற்றவர்களை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றக்கூடாது. ஆகவே ஆரம்பத்தில் இருந்தாலும் அவர்களே இமாம், இடையிலே வந்தாலும் அவர்கள் தான் இமாம். இந்த சட்டம் நமக்கு உண்டா? தொழுகை நடத்துகின்ற போது யார் நன்றாக ஓதுகிறாரோ அவர் தொழுகை நடத்துவார். ஆரம்பித்து விட்டால் அவர்தான்.
ஆனால் இந்த சட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லை. அதுக்கு பிறகு இன்னொரு சட்டத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அருமை தோழர்களே, இமாமுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் கைகளை தட்டாதீர்கள். அத்தஸ்பீஹு லின்னிசா, கைகளை தட்டுவது என்பது பெண்களுக்குரிய சட்டம். வத்தஸ்பீஹு லிர்ரிஜால், ஆண்களாக இருந்தால் சுப்ஹானல்லாஹ் என்று கூற வேண்டும். சட்டத்தையும் சொல்லிக் கொடுத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இங்க இமாம் தொழுதுகிட்டு இருக்கும்போது உட்கார வேண்டிய இடத்துல எழுந்துட்டான்னு வைங்க, நம்மள என்ன சொல்லுவோம்? சுப்ஹானல்லாஹ் அப்படிங்கிறோம்ல. எழ வேண்டிய இடத்துல உட்கார்ந்துட்டான்னு வச்சுக்கிறோங்க, அப்ப என்ன சொல்றோம்? சுப்ஹானல்லாஹ்ங்கிறோம்ல. இது நமக்கு உண்டான சட்டம். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இமாமுக்கு ஒன்று சொல்றதா இருந்தா ஆண்கள் சுப்ஹானல்லாஹ்ங்கன்னு, பெண்கள் கைகளை தட்டணும். நீங்க கைகளை தட்டாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அதே போன்று இன்னொரு சட்டம் என்ன தெரியுமா? ஒரு பெண்மணி, கணவன் உள்ள பெண்மணி, கணவர் இறந்து விட்டார். இப்போ அந்த பெண்மணி 4 மாதங்கள் 10 நாட்கள் இத்தா இருக்க வேண்டும். 4 அஷ்ஹுரின் வ 10, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 4 மாதங்கள் 10 நாட்கள் இத்தா இருக்க வேண்டும். இத்தாவுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு ஆகுமான யாரும் திருமணம் செய்து கொள்ளலாம். இத்தாவுடைய காலத்தில் முடியாது, இத்தாவுக்கு பிறகு முடியும். இது மற்ற பெண்களுக்கு உண்டான சட்டம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியருக்கு இந்த சட்டம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டு மறைந்ததற்கு பிறகு அவர்களுடைய துணைவியர் எவரையும் யாரும் எக்காலமும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வமா கான லக்கும் அன் தூது ரசூலல்லாஹ், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை கொடுப்பதற்கு உங்களில் யாருக்கும் அனுமதி கிடையாது. வலா அன் தன்கிஹு அஸ்வாஜஹு மின் பஅதிஹி அபதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய துணைவியர் எவரையும் உங்களில் யாரும் எக்காலமும் திருமணம் செய்து கொள்ள கூடாது என்று சொல்லிட்டான். பார்த்தீங்களா? மற்றவர்களுக்கும் மற்ற பெண்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியர்களுக்கும் மத்தியில் இருக்கிற வேறுபாடு. அப்படி இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரி என்று நாவ் கூசாம எப்படிங்க சொல்றீங்க? அந்த வசனத்திலே ஒரு துண்டை விட்டுவிட்டு, அது மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷரீஅத்தை கூறுகிற, எடுத்து சொல்கிற அதிகாரத்தை இறைவன் வழங்கினான். ஷரீஅத் எங்கே இருக்கிறது? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையிலே இருக்கிறது. ஒரு சட்டத்தை கூட அவர்கள் விரும்பினால் மாற்றி அமைக்க முடியும். அந்த பவர் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் இருக்கிறாங்க. அருமை தோழர் இருக்கிறாங்க. ஒரு தோழர் வந்தால், யார சொல்லலாம், ரமலான் மாதம் அது, யார சொல்லலாம், நான் நோன்பு நோற்ற நிலையிலே என் மனைவியோடு சேர்ந்து விட்டேன், நாசம் போயிட்டேங்கிற, அலத்தும் நான் அழிஞ்சு போயிட்டேன், இப்படி ஒரு காரியத்தை நான் செஞ்சு விட்டேனே நோன்பு வச்சுக்கிட்டு அப்படிங்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் செய்த இந்த காரியத்திற்கு, நீங்கள் மனைவியோடு சேர்ந்து உங்கள் நோன்பை முறித்துவிட்ட இந்த காரியத்திற்கு பரிகாரமாக நீங்கள் ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும். அந்த தோழர் சொன்னாங்க, என்கிட்ட அடிமையை கிடையாது, இருந்தாலும் நான் உரிமையிட முடியும் அப்படின்ட்டாங்க. அப்படியா? அப்ப சுயாமு ஷஹரைன் முத்ததாபிஐன், தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும். யார சொல்லலாம், அதுவும் இயலாத, ஏன்னா ஒரு நோம்புக்கு எப்படி ஆகி போச்சுல. அதனால சொன்னாங்க 2 மாதங்கள் தொடர்ந்து நோம்புங்கிறது என்னால் அதுவும் முடியாது யார சொல்லலாம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படின்னு சொன்னா இத்ஆமு சித்தீன மிஸ்கீனா, 60 ஏழைகளுக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் சொல்றார், நானே ஏழை, 60 பேருக்கு சாப்பாடு கொடுக்க நான் எங்கே போவேன் அப்படின்றார். அப்படியே போய் உட்காருங்கன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சிறிது நேரம் கழிந்தது. ஒரு பேரித்தம் கூடை, நிறைய பேரித்தங்கனிகள் வந்தது. ஒரு கூடையில் நிறைய வந்துச்சு. ஸல்லல்லாஹு கேட்டேன், ஐன சாயில் என்கிட்ட வந்து இப்போ கேட்டாங்க, எங்க? அவங்க சொன்ன, அணை யாரும் அது நான் தான் அப்படின்னு வந்தாங்க வேகமா. அப்படியா? ஹுத்ஹாதா, இந்த கூடையை எடுங்க, இதில் இருக்க ஒரு பேரித்தங்கனியை நீங்கள் வசிக்கிற பகுதியிலே உள்ள ஏழைகளுக்கு கொடுத்துருங்க அப்படின்னாங்க. யார சொல்லலாம், என் பகுதியில் இருக்கிற ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, என்னை விட ஒரு ஏழை அங்கே இருக்கிற மாதிரி யாரும் தெரியலையே அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஹிக்க, சிரித்தார்கள், வாய்விட்டு சிரித்தார்கள். சொன்னாங்க, உங்கள் குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்படி அதிகாரம், ஷரியத்துல் அதிகாரம் அவர்களுடைய கையில் இருந்தது. ஒரு சட்டத்தை கூட தளர்த்துகின்ற பவர் அவருடைய கையில் இருந்தது. அதனால் அப்படி செய்ய முடிந்தது. இப்போது நம்மளை யாரா செய்ய முடியுமா? இப்போ நம்மள ஒரு ஆள் ஏழை அப்படி வச்சுக்கிறோங்க, நோன்பு வச்ச நிலையில மனையோடு சேர்ந்துட்டாரு, நோன்பை முறிச்சு விட்டாரு, இவர் ஏழை, அதனால நீங்க ஏழையா இருக்கிறீங்க அதனால பரவாயில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? சட்டம் தான். இப்ப அவர் ஏழையா இருந்தா சரிதான், பொறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். எப்போது அவருக்கு வசதி வருகிறதோ அப்போது இந்த காரியத்தை செய்யணும். ஏழைங்கிறனால நீங்க அது சட்டம்.
ஒரு ஆள் ஒரு கடன் வாங்கினாரு, கொடுக்கறதுக்கு வசதி இல்லை, அப்படி வசதி இல்லையா, தேவையில்லைன்னு சொல்லுவோமா? எப்போ வசதி வருதோ அப்போ கடன் கொடுக்கணும்ல, மனிதனுடைய கடனை. அந்த மாதிரி தான் இது அல்லாஹுக்கு ஆற்ற வேண்டிய கடன். எப்போது வசதி வருகிறது போகணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது? யார் உணவு கொடுக்க வேண்டுமோ அவருக்கே உணவு கொடுத்து அனுப்பி வைக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இங்கே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷரீஅத்தின் அதிகாரம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஹஜ்ஜு கடமை அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கியிருக்கா அப்படிங்கிறாங்க. அப்பொழுது அந்த சபையில் இருந்து ஒரு தோழர் கேட்டாங்க, குல்ல ஆமீன் யா ரசூலல்லாஹ், ஹஜ்ஜு கடமை நீங்களே ஒவ்வொரு வருடமும் நிறைவேற்ற வேண்டுமா? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். மீண்டும் இந்த தோழர் கேட்கிறார், குல்ல ஆமீன் யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு வருடமுமா? மௌனம்தான் பதிலாக வருகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து. மூன்றாவது தடவையும் கேட்கிறார், ஒவ்வொரு வருடமுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தை சொன்னாங்க, லவ் குல்து நஅம் லவஜபத், ஒவ்வொரு வருடமுமா என்று கேட்குறீங்களே, நான் ஆமான்னு சொல்லிட்டா ஒவ்வொரு வருடமும் கடமையாகி போய் விடுமாங்க உங்களுக்கு. வலமஸ்ததஅதும், ஆனால் உங்களால் அதை இயலாது. ஒவ்வொரு வருடமும் நிறைவேற்ற என்பது உங்களால் இயலாத காரியம். அதனால ஒன்று வைத்திருங்க, நினைவில் வைங்க, நான் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கும் போது செய்யுங்கன்னு சொல்லுவேன், செய்யாதீங்கன்னு சொல்லுவேன், ஏதாவது சொல்லுவேன். உங்களுக்கு நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் செய்யுங்க, செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதை விட்டுருங்க, அதோடு நிறுத்திக்கிறீங்க. அளவுக்கு அதிகமாக கேள்விகளை எழுப்பி உங்களுக்கு நீங்களே சுமைகளை சுமந்து கொள்ளாதீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலும் சொன்னாங்க, உங்களுக்கு முன்பு அந்த சமூகம் ஏன் அழிக்கப்பட்டது, ஏன் ஒழிக்கப்பட்டது? இதுதான் காரணம். தங்களுடைய நபிமார்களிடத்திலே தேவையற்ற கேள்விகளை கேட்டார்கள், அதனால் தான் அவர்களுக்கு அழிவே வந்தது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இங்க பாருங்க, ஷரியத் எங்கே இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையில் இருக்கிறது. ஒவ்வொரு வருடமுமா என்று நீங்கள் கேட்கின்ற போது ஆம் என்று சொல்லிவிட்டால் ஒவ்வொரு வருடம் கடமையை தான் உங்களுக்கு. ஷரியத் எங்கிருந்து வருகிறது பார்த்தீர்களா? அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையா நம்மை போன்றவர்கள் அப்படிங்கிறீங்க? மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ஒவ்வொரு தொழுகைக்கும் மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்று நான் கட்டளை போட்டிருப்பேன், ஆனால் உங்களுக்கு சிரமம் என்பதால் அதை நான் விடுகிறேன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஷரியத் எங்கே இருக்கிறது? யாருடைய கையில் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான்? யோசித்தீர்களா? அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயத்தில் ஒரு வாகனத்தை வாங்கினாங்க. அந்த வாங்கினது பிறகு கூட்டிக்கிட்டே போகிறாங்க. யாரை விற்றாரோ அவரை கூட்டி வாங்க, உங்களுக்கு காசை தர்றேன் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும்போது அவரிடமிருந்து அந்த வாகனத்தை இன்னும் சில பேர் விலை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸல்லல்லாஹு வாங்கினாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, மற்றவங்களோட தோழர்களுக்கெல்லாம். இவர் கொண்டு போகிறாரு, நம்ம வாங்கிடலாமே அப்படின்னு விலை பேச. இப்போ இவர் நினைக்கிறாரு, குறைஞ்ச விலைக்கு அவ்வளோத்திருக்கோம், நிறைய பேர் வர்றாங்களே, அதில் நிறைய பேர் மூவ் பண்ணுறாங்க, அதனால் இவங்களுக்கும் விற்றா நிறைய காசு கிடைக்குன்னு சொல்லி ஒரு சவுண்டு கொடுக்குறாரு ஸல்லல்லாஹு அவங்களுக்கு. இந்தாங்க, தேவைப்பட்டா வாங்குறேன்டா வாங்குங்க, இல்லைண்டா விடுங்க, நாங்கள் விற்க போகிறேங்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்ன வாங்குறேன் வாங்க, நான் தான் வாங்கிட்டேன்ப்பா, காசு இருந்தாலும் கூட்டிகிட்டு போகிறேன், என்ன தேவைப்பட்டா வாங்க. இல்லை நான் உங்களுக்கு விற்கலையா அப்படிங்கிறாரு. இல்லை நீ என்கிட்ட விற்றுட்ட ஸல்லல்லாஹு சொன்னாங்க. கடைசி சொன்னார், அப்படியே நீங்கள் சாட்சி கொண்டு வாங்கன்ட்டாரு. வியாபார ஒப்பந்தம் நடந்த போது அங்கே யாரும் இல்லை, இருந்தால் தானே சாட்சி கொண்டு வர முடியும், சாட்சி கொண்டு வாங்க அப்படின்ட்டாரு. கூட்டம் நிற்கிது. இப்போ ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் சாட்சி கூறுகிறேன், நீ ஸல்லல்லாஹு அவருக்கு விட்டு விட்டாய் அப்படின்னு சொன்னாங்க. அதோட கதை முடிஞ்சிருச்சு. ஏன்? சாட்சி சொல்லிட்டாங்கல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க ஹுஸைமா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட, எப்படிங்க நீங்கள் சாட்சி சொன்னீங்க? வியாபார ஒப்பந்தம் இருக்கும்போது நீங்கள் அங்கே இல்லை எப்படி சொன்னீங்க? யார சொல்லலாம் பி தஸ்தீக, உங்களை நான் உண்மைப்படுத்துகிறேன் அல்லவா. மார்க்க விஷயத்தில் நீங்கள் எத்தனை விவரங்கள் சொன்னாலும் கூட அது ஹக்கு, சத்தியம், உண்மை என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் அல்லவா. அப்படியானால் இந்த விஷயத்தில் நீங்கள் பொய்யரிக்க போகிறீர்களா? இல்லை, உங்களை நான் எல்லா விஷயத்திலும் உண்மைப்படுத்துகிறேன், ஆகவே இதிலும் உண்மைப்படுத்தி சொன்னேன் அப்படின்னாங்க. சரி, இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அடுத்து வருது பாருங்க, ஒரு விஷயத்தில் சாட்சி சொல்றதா மார்க்கத்தில் 2 பேர் வேணும். ஆனால் இங்கே சாட்சி சொல்றது யாரு? ஒருவர், ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மட்டும்தான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த சாட்சியை 2 சாட்சிகளின் இடத்திலே வைத்து விட்டார்கள். அபூதாவில் பதிவு செய்யப்பட்ட அது. நம்ம அப்படி செய்ய முடியுமா? ஒரு சாட்சியை தான் இருக்கிறார், 2 சாட்சி இல்லை. உடனே இந்த ஒரு சாட்சியை 2 சாட்சியின் தரத்தில் நான் வைத்து விட்டேன், யாராவது சொல்ல முடியுமா? நம்ம அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரிங்கிறீங்க. மார்க்கம் அவர்கள் கையில் இருக்கிறது, சொல்வது மார்க்கம். ஹதீஸ்னா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, செய்தது, அங்கீகாரம் வழங்கியது, அதான் ஹதீஸ்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் மார்க்கம், செய்தால் மார்க்கம், அங்கீகாரம் வழங்கினால் மார்க்கம். நம்மில் யாராவது அப்படி சொல்ல முடியுமா? நான் சொல்வது மார்க்கம் சொல்ல முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரிங்கிறீங்க. இறைவன் சொன்னானே, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு. நம்மளை யாரோ சொல்ல முடியுமா? உங்களுக்கெல்லாம் நான் முன்மாதிரி சொல்லுங்க, வஹாபிகளை பார்க்கலாம். ஸல்லல்லாஹு நம்மள மாதிரியா? ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் சொல்றான், நீங்கள் முன்மாதிரிங்கிறான். எந்த வஹாபியை சொல்ல முடியுமா நான் முன்மாதிரி? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரி எப்படி சொல்றீங்க நீங்க? ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன் சொன்னான், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபட்டவர், அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர். நம்மளே யார் இப்படி சொல்ல முடியும்? என்னை பின்பற்றுங்க, எனக்கு வழிபடுங்க. எனக்கு வழிபட்டுட்டால் அல்லாஹ்வுக்கு வழிபட்ட மாதிரி ஆயிடுவீங்க. நம்மளை யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இறைவன் குர்ஆன் அப்படித்தான் சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால், அவர்கள் வழிபட்டால் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர். இப்படி ஷரியத் விஷயத்திலேயே நமக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியிலே எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது. அப்படியானால் சிறப்புகள், அருமைகள், பெருமைகள், மேன்மைகள், மாண்புகள், மகத்துவங்கள் அதை கணக்கில் பார்த்தா சொல்லி மாறாது, அவ்வளவு இருக்குது. சட்ட திட்டங்கள் மட்டும்தான் நம்ம எடுத்து பேசி இருக்கிறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்றவர்கள் அல்ல, நம்மை விடவும் மேலானவர்கள். மனிதர் தான், சந்தேகமே இல்லை. வைரம் கல்தான், கல்லெல்லாம் வைரமாகாது. மாணிக்கம் கல்லுதான், கல்லெல்லாம் மாணிக்கமாகுமா? வைடூரியம் கல்தான், கல்லெல்லாம் வைடூரியம் ஆகுமா? இல்லை. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்றவர்கள் அல்ல, நம் உயிரை விடவும் மேலானவர்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.